கண்ணு மொழி காக்கா முள்ளா மாப்ள நீ கேட்ட மாதிரி புல்லட் வாங்கி நான் பாத்துக்கிறேன் மாமா. அப்பா இதுல நான் உட்கார்ந்து இடமே இல்ல. டேய் நான் ஒரு ரவுண்டு போறேன், நீ ஒரு ரவுண்டு போ. மாப்பிள்ளை சொல்ற மாதிரி கேளுமா. சரிப்பா. மாப்ள என் கண்ணையே உட்காந்து ஒப்பாடிக்கிறேன், கண்காக பாத்துக்க மாப்ள. வரேன். கண்ணு மொழி அம்மா சொல்றதுலாம் கேட்டு நடந்துக்கணும். ஒரு மாசம் கழிச்சு ஏங்க பவுடர் இல்ல, சோப்பு இல்ல, பேரலோ இல்ல, போட்டுக்கு மேக்கப் செட் கூட இல்ல. இப்ப அதெல்லாம் உனக்கு முக்கியமாடியா? இப்ப அதெல்லாம் போட்டு நீ வெள்ளையாடியா? அத்தை என்ன இப்படி சொல்றீங்க? அப்பத்துல நான் போட்டு பழகிட்டேன். அப்பத்துல இருந்து போட்டு நான் வெள்ளையாயிட்டியா? போடிய மகனே காசு குடுறா. ஏய் இந்த மொனவாத ஏமா கோச்சுக்காது விட்டு வாங்கிட்டான். இந்த காசு என்னடா மொத்தமா தருவே? இப்ப கொஞ்சோண்டு தர. என்ன பண்றது? அவளுக்கு கொடுக்கணும்ல. அக்கா எப்படிக்கிற? ஐ தம்பி வந்துட்டான். வா மச்சான். என்னமாமா நல்லா இருக்கிறியா? அக்காவை பாத்துக்கிறியா பத்திரமா? எந்த கோயிலெல்லாம் பாத்துங்க இருந்தா பாரு, உங்ககிட்ட இருந்து வந்த பிறகு நாள் சுத்தி எடுத்துக்குதா. எப்பவுமே விளையாட்டுதான். சரி சரி தம்பி வந்திருக்கான், கறியெல்லாம் எடுத்து போன காசு கொடுங்க. அக்கா நான் கேட்டு இருந்தேன்னா அது மாமா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கா. ஆமாங்க டூருக்கு போறானா, ஒரு 5000 ரூபாய் கேட்டான். இப்ப என் புள்ளதான் இழிச்ச வாயினா டூர் காசு கொடுக்கறதுக்கு. இங்க பாருங்க உங்க அம்மா பேசுறத. ஏமா கம்னிரு. இதான் மச்சான் இல்ல 5000 ரூபாய் கிட்ட வச்சுக்கா. அம்மா தான் 500 ரூபாய் வச்சுக்கோ. 500 ரூபாய் என்னடா இது? வச்சுக்க, அடுத்த மாசம் தரேன். சும்மா கத்தியும் கிடக்காத. அப்படியே மாட்டானே. 3 மாசம் கழிச்சு இந்தாங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க, 2 கிலோ மீன் வாங்கிக்கோங்க, அப்புறம் மளிகை ஜாமான் மொத்தத்தை வாங்கிட்டு அப்புறம் மறந்துடாம எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்தியாமா? இல்லடா ஏண்டா அப்படியே டோட்டலா மாற்றடா. இதடா சம்பள காசு. சம்பள காசு எல்லாம் செலவாயிட்டு சொல்லுங்க. டேய் நான் என் புள்ள கிட்ட பேசுறேன், நீ கம்னிரு. ஏமா ஏமா அவகிட்ட கத்துறா? இந்தாமா செலவுக்கு வச்சுக்குமா. என்னடா இது 10 ரூபாய்? சும்மா வீட்டுல தானே இருக்குதா, இதே போதும் வச்சுக்கா. டேய் எப்படி இந்த பையன் இப்படி ஆயிட்டேடா? ஏங்க நீங்க போங்க, உங்க அம்மா சும்மாவே நடிக்கும். அட பாவி, பொண்டாட்டி வந்த உடனே இப்படி ஆயிட்டேடா. இந்த பாரு மாமியார சும்மா போடுறதுன்னு கம்முனு கடை இல்ல வீட்டை விட்டு துரத்திடுவேன்.